அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். ஸ்வயம்ல பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ்ன்ற கோர்ஸுக்கான குவிஸ் சப்மிஷன் லாஸ்ட் டேட் வந்திருக்கு. அதை பற்றிய டீட்டெயில்ஸும் இந்த குவிஸை எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸ்வயம் கோர்ஸில் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ்ன்ற கோர்ஸுக்கான குவிஸ் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஏற்கனவே இம்பார்ட்டண்ட் கைட்லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தத்தில் சர்டிஃபிகேட்டுக்கு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷனுக்கு 70 மார்க்கும் இன்டர்னலுக்கு 30 மார்க்கும் உண்டு. அதில் 30ல் 10 மார்க் அட்லீஸ்ட் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் குவாலிஃபைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மினிமம் 3 அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற தகவலும், எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷனுக்கு 70 மார்க்கு, அப்போ மொத்தத்தில் 100 மார்க்கு. இந்த 100 மார்க்கில் 70க்கு 30 மார்க்கும் 30க்கு 10 மார்க்கும் கம்பல்சரியாக நீங்கள் எடுத்துருக்கணும். இதை எல்லாம் முடித்ததுக்கப்புறம், எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் என்டிஏ ஸ்கோர் கார்டில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு தெரிஞ்சிடும். அந்த ஸ்கோரை 70க்கு கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்னல் மார்க்ஸு உங்களுக்கு ஆட் ஆகும். எலிஜிபிலிட்டி ஃபார் சர்டிஃபிகேஷனும் அதுக்கப்புறம் தான் இருக்கும். அதனால் இன்டர்னலுக்கு 30க்கு 10 மார்க்கும் எக்ஸாமில் 70க்கு 30 மார்க்கும் நீங்கள் எடுத்தாக வேண்டும்னு இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இன்டர்னல் மார்க்ஸு நம்ம போகிறதுக்கு இந்த பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸில் மொத்தத்தில் 4 குவிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 குவிஸும் டெஸ்ட் மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3, மாடியூல் 4ன்னு 4 மாடியூல் இருக்குது. குவிஸில் வீக் 1ல், அதாவது டெஸ்ட் மாடியூல் 1ல் மொத்தத்தில் 15 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இந்த 15 கேள்விகளில் மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. இதுக்கு டியூ டேட் 30/4/2026 இரவு 11:59ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு கீழே வரும்போது குறிப்பிட்ட சமயத்தில், அதாவது டியூ டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஆனால் கடைசியில் நீங்கள் சப்மிட் பண்ணுறது மட்டும்தான் எவால்வேஷன் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் முதல்லையே நீங்கள் எந்தெந்த ஆப்ஷன் கரெக்டுன்றதை கொஷினையும் ஆன்சரையும் படித்து பார்த்துட்டு நீங்கள் ஆன்சரை தேர்ந்தெடுத்தால் மிகவும் நல்லது. இப்போ இதே மாதிரி தான் வீக் 2க்கும் கொடுத்துருக்காங்க. வீக் 2க்கும் டியூ டேட் 30/4/2026 இரவு 11:59ன்னு கொடுத்துருக்காங்க. இதே போல் தான் வீக் 3, வீக் 4, வீக் 5 அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வீக்குக்கும் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஒவ்வொன்றுத்துலேயும் 15 கொஷின் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் சப்மிட் பண்ணுவதற்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கிற கொஷினையும் 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்றத சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ஆன்சருக்கான பதிலையும் நீங்கள் சப்மிட் பண்ணிகிட்டே கீழே கடைசியாக சப்மிட் பட்டன் இருக்கும். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கோமா, எல்லா கொஷினுக்கான சரியான ஆன்சர் நம்ம கொடுத்துருக்கோமா, அந்த சாய்ஸ் தான் கொடுத்துருக்கோமான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. இதே போல் 4 குவிஸுக்கும் நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் 30/4/2026 இரவு 11:59. அதுவரை வெயிட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே சப்மிட் கொடுத்துருங்க. இந்த 4 குவிஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் மொத்தமாக பார்த்தோன்னா 60 கேள்விகள் இருக்கும். 60ல் அட்லீஸ்ட் ஒரு 30லேருந்து 40 கேள்விகள் உங்களுடைய எக்ஸ்டர்னல் எக்ஸாமுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்றதுனால ஒவ்வொரு கொஷினையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த பதிவில் குவிஸ் எப்படி நம்ம சப்மிட் பண்ணுறது, குவிஸ் சப்மிஷனுடைய லாஸ்ட் டேட் எப்போ, குவிஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் எப்படி எக்ஸ்டர்னலில் நமக்கு வரும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்யணுன்ற தகவலை பார்த்துடலாம். வாழ்க வளமுடன். நன்றி.